வந்தவாசியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தந்தை பெரியார் 146வது பிறந்தநாள் விழா நகர திமுக செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார் படத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து வந்தவாசி நகர திமுக அலுவலகத்தில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா செயலாளர் தயாளன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர், முன்னாள் நகர செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். சுங்குவார்சத்திரத்தில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டு இருந்த நிலையில் ஊழியர்கள் கைது செய்ததை கண்டித்தும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விரைவாக பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் மாநில அரசை வலியுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் ஏற்பாட்டில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் கலந்து கொண்டு பாஜக நிர்வாகிகளுடன் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர், மண்டல் தலைவர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஓமலூர் அருகே போதை மற்றும் மயக்கம் ஏற்படுத்தும் புகையிலை பொருட்களை கடத்திச் சென்ற காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தீவட்டிப்பட்டி வழியாக சென்ற காரில் போதைப் பொருட்கள் கடத்தி வந்ததாக வந்த தகவலின்படி போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நம்பர் பிளேட் இல்லாத காரை போலீசார் விரட்டி பிடித்ததில் 260 கிலோ எடையுள்ள சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை கடத்தியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பெங்களூரில் இருந்து கோவைக்கு கடத்தி சென்ற ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மாணிக் சந்த், மீதேஷ் பாடியார், மங்களராம் ஆகிய 3 பேரையும் கைது செய்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரையும் அவர்கள் கடத்தி சென்ற போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். கருங்கல் அருகே தேவிக்கோடு பகுதியில் சட்டவிரோதமாக வீட்டில் சாராயம் காய்ச்சிய அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே தேவிக்கோடு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரது வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு செல்வகுமாருடன் அரசு பேருந்து ஓட்டுநர் ராஜ்குமார் இருவரும் சேர்ந்து சாராயம் காய்ச்சி கொண்டிருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கைது செய்து காய்ச்சி வைக்கப்பட்டிருந்த 60 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 2 பாட்டில் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலையில் பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த முன்னோடி பெண் உறுப்பினர் பட்டத்தரசி கட்சி கொடியேற்றினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர், பேரூராட்சி கழக துணை செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுகவினர் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவுகளை திரட்டினர். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தியும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் உள்பட பலரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவை திரட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் மற்றும் வேலாயுதம் கிளை சார்பில் இலவச தையல் பயிற்சி பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் மற்றும் வேலாயுதம் கிளை சார்பில் இலவச தையல் பயிற்சி பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட துணைத் தலைவர் தவமணி தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து இலவச தையல் பயிற்சி பள்ளியை நகர்மன்ற உறுப்பினர் மணிமாலா ரிப்பன் வெட்டியும், நகர்மன்ற உறுப்பினர் ஜாஸ்மின் லூர்து மேரி குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பசுமை இந்தியா தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பசுமை இந்தியா தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெல்லிங்டன் கான்டோன்மென்ட் வாரியம் சார்பாக இன்று முதல் வருகிற 2ஆம் தேதி வரை 14 நாட்கள் தூய்மை இந்தியா பசுமை இந்தியா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இன்று முதல் நிகழ்ச்சியாக பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கையில் தூய்மை இந்தியா குறித்து பதாகைகளுடன் பேரணியாக நடந்து சென்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கான்வென்ட் முதன்மை நிர்வாக இயக்குநர், சுகாதார ஆய்வாளர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டிலும் தடியடியிலும் 21 தியாகிகள் இன்னுயிரை ஈத்தனர். இந்நிலையில் அவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உயிர்நீத்த 21 தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், வன்னியர் சங்கத்தினர் உள்பட பலர் கலந்து கொண்டு தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.